ஒரு எலும்பு எடுத்திங்கன்னா 2 பக்கத்தில் அது வந்து இருக்கும். அதான் growth plate-ன்னு சொல்லுவோம். நேரங்களில் சில பேர் அதை என்ன சொல்கிறது, அதை அப்படியே விட்டுடுவாங்க. அது சரியாக போயிடும் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு இல்லை சம்டைம்ஸ் 2 வாரம் கழிச்செல்லாம் கூட வருவாங்க. அப்போ அந்த தருணத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது growth plate இல்லை, அடைஞ்சிருச்சு, முழுசாக எலும்பாக மாறிடுச்சு அப்படின்னா வளர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஜீன்ஸ் வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட். அதாவது கண்டிப்பாக அதனோட தாக்கம் குழந்தைங்களுக்கு இருக்க தான் செய்யும். வணக்கம், நான் டாக்டர் பிரதீப் குமார், எலும்பு முறிவு மருத்துவர். இன்றைக்கி வந்து குழந்தைங்களோட எலும்பு, குழந்தைங்களோட வளர்ச்சி இது எங்கே நடக்குது, அதில் குழந்தைங்களுக்கு எலும்பில் அடிபடுறது எவ்வளவு அவங்களோட வளர்ச்சியை பாதிக்கும்ன்ற விஷயத்தை பற்றி நிறைய கேள்விகள் என்னை கேட்பாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பகிரலாம்னு ஒரு எண்ணத்தில், குழந்தைங்களோட வளர்ச்சின்றது வந்து எலும்புகளில் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது 2 முனைகளில் 2 ஆரம்பம், ஒரு எலும்பு எடுத்திங்கன்னா 2 பக்கத்தில் அது வந்து இருக்கும். அதான் growth plate-ன்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து வளர்ச்சி அடைகிற காரணம் வந்து அந்த இடங்களில் அது வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அது வளரும். ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ரீம்ஸில் 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற இடங்களில் ஜாயிண்ட் கிட்ட, அதாவது ஏதாவது ஒரு ஜாயிண்ட் கிட்ட தான் அது இருக்கும். இப்போ ஒரு முட்டி ஜாயிண்ட்னா முட்டி ஜாயிண்ட் கிட்ட அந்த growth plate இருக்கும், ஷோல்டர் ஜாயிண்ட் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி எங்கெல்லாம் ஜாயிண்ட் கிட்ட தான் அந்த growth plate இருக்கும். ஸோ அந்த கரெக்டாக அந்த growth plate எப்போல்லாம் அடிபடுதோ அப்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த growth plate-ல அடிபட்டு, ஜாயிண்ட் கிட்ட அடிபடும் போது அந்த growth plate-ல அடிபட்டு வளர்ச்சி பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எப்பயுமே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது, அதனால தான் நிறைய நேரங்களில் நாங்கள் வந்து சிடி ஸ்கேன்லாம் எடுப்போம் குழந்தைங்களுக்கு மட்டும். சில நேரம் பெரியவங்களுக்கு கூட சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் குழந்தைங்களில் நிறைய நேரங்களில் நாங்கள் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அந்த 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 growth plate-ல அடிபட்டுச்சு அப்படின்னா பிற்காலத்தில் குழந்தைங்க வளரும்போது கையோ காலோ கோணலாவோ, இல்லைன்னா வளர்ச்சி குன்றியோ, இல்லைன்னா சம்டைம்ஸ் ஒரு பக்கம் ஜாஸ்தியாக வளர்ந்து ஒரு பக்கம் வளராமல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து கையும் காலும் சரியாக வேலை செய்யாமல், இல்லை சும்பி போய், இல்லை கோணலா, இந்த மாதிரியெல்லாம் வளர வாய்ப்பு இருக்குன்றது தான் இதனோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம். growth plate-நோட முக்கியத்துவம் அதுதான். ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து வாரத்தில் குறைஞ்சபட்சம் என்னோடய ஓபியில் சாதாரணமாக ஒரு 4-5 பேராவது பார்ப்பேன். எப்படின்னா புல்ட் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து growth plate-க்கும் இதுக்கும் சம்மந்தம் பெருசாக இல்லை. பட் புல்ட் எல்போன்றதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களை பற்றி அடிபடுறதை பற்றி பேசும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதை செய்கிறவங்களே நம்ம தான், பெரியவங்க தான். ஸோ பெரியவங்க செய்கிற தப்புனால தான் குழந்தைங்களோட எல்போ பாதிக்கும், அதாவது இந்த முழங்கை மூட்டு பாதிக்கும். அது எப்படின்னா கையை பிடிச்சி தூக்குறது. ஸோ குழந்தைங்களோட கையை பிடிச்சி அப்படி தூக்கணும், ஷோல்டரை பிடிச்சி அக்கில் கை வச்சு இப்படி தூக்கணும். குழந்தைங்களை எப்பயுமே கையை பிடிச்சி நீங்கள் தூக்குனீங்கன்னா எல்போ விலகிடும், எல்போ ஜாயிண்ட் வந்து டப்புன்னு விலகிடும். ஒரு கை குழந்தை நீட்டாக அப்படியே வச்சுருக்கோம், வளைக்கும் குழந்தைக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை வந்து பார்க்கும்போது எல்போ ரிடக்ஷன்லாம் பண்ணி உடனே சரி பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் அந்த புல்ட் எல்போன்றது சில நேரங்களில் சில பேர் அதை என்ன சொல்கிறது, அதை அப்படியே விட்டுடுவாங்க. அது சரியாக போயிடும் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு இல்லை சம்டைம்ஸ் 2 வாரம் கழிச்செல்லாம் கூட வருவாங்க. அப்போல்லாம் திரும்ப அது ரெடியூஸ் ஆகாமல் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கையை பிடிச்சி தூக்கிறது அவாய்ட் பண்ணணுன்றது முதல்ல. ஒருவேளை அந்த மாதிரி யாராவது தூக்குறத பார்த்தீங்க, குழந்தை அழுகிறத பார்த்தீங்கன்னா உடனே எலும்பு டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ இது வந்து புல்ட் எல்போக்கு ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்டு குழந்தைங்களில் அடுத்த காமனாக வரக்கூடியது வந்து அதுவும் எல்போ தான், சூப்ராகாண்டிலார் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். அது ஏன் வருது அப்படின்னா, குழந்தைங்க விழும்போது கையை ஊனி விழுந்துருவாங்க. ஸ்கூல்லையோ இல்லை படிக்கட்டில் விழும்போதோ, இல்லை யாராவது தள்ளி விட்டு விழும்போதோ, விளையாடும் போது கிரவுண்டில், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் இந்த மாதிரி விழுகும்போது கையை ஊனி விழுகும்போது இந்த முழங்கை மூட்டு எலும்பு முறிவு ஏற்படலாம். அதுவுமே growth plate கிட்ட தான் ஏற்படும். ஸோ அதுவே growth plate கிட்ட ஏற்படும் போது குழந்தைங்களுக்கு இதனால் அதிகபட்சமாக வளரும் பொழுது கை கோணலாகவும் ஃபுல் மூமெண்ட் இல்லாமலும் வளர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஃபுல் மூமெண்ட் வர வாய்ப்புகள் கம்மி. வளரும்போது கை வந்து கோணலாகவும் பாதிக்கப்பட்டு வளர வாய்ப்பு இருக்குது. இது வந்து அடுத்த காமனாக குழந்தைங்களுக்கு அடிப்படுறது இன்னொரு ஃப்ராக்சர் வந்து முழங்கை ரிஸ்ட்.
கரெக்டாக இந்த ரிஸ்ட்டில் இருக்கிற ஃப்ராக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட்டில் இருக்கிற ஃப்ராக்சர்ஸ் வந்து கீழே விழும்போது பசங்க கை ஊனி கீழே விழும்போது திரும்ப இந்த இடமும் கூட, அதாவது ரிஸ்ட்டு கூட மணிக்கட்டு கூட உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் காமனாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு காலில் பெருசாக ஆகிற ஃப்ராக்சர்ஸை விட கையில் ஃப்ராக்சர்ஸ் ஆகிறது ரொம்ப காமன். அதுவுமே ஸ்கூல்லேயும் விளையாடும் போது விழுந்தும் தான் இந்த மாதிரி நடக்குது. ரொம்ப காமனாக குழந்தைங்க வந்து சாதாரண அடியை தாங்கிக்குவாங்க. நீங்கள் நம்மளை விட வலி தாங்கக்கூடிய சக்தி வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அவ்வளவு ஃப்ராக்சர் ஆனாலும் சம்டைம்ஸ் சில குழந்தைங்கள்லாம் சைலண்ட்டாக தான் இருக்கும். பட் அந்த இடத்துல ஸ்வெல்லிங்கும் பெயினும் நீங்கள் ஐ மீன் டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம், தொட்டு பார்த்தாலே ரொம்ப வலி இருக்கும், வீங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா யோசிக்க வேண்டாம், முதல்ல கொண்டு போய் ஒரு மருத்துவரை அணுகி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதுல தப்பு இல்லை. இந்த க்ரோத் பிளேட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அந்த க்ரோத் பிளேட்ன்றது கரெக்டாக பிறப்பிலிருந்து 18 வயசு வரைக்கும் அந்த க்ரோத் பிளேட் இருக்கும். சில நேரம் க்ரோத் பிளேட் இல்லை, எக்ஸ்ரேயில் பார்க்கும்போது ஒரு 16 வயசு 17 வயசு 18 வயசு அரௌண்ட் அந்த ரீஜனில் அந்த தருணத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது க்ரோத் பிளேட் இல்லை, அடைஞ்சிருச்சு, முழுசாக எலும்பாக மாறிடுச்சு அப்படின்னா வளர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த குழந்தைங்க இதுக்கு மேலே வளர மாட்டாங்க. ஸோ கரெக்டாக அது ஒரு பெண்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஸோ ஒரு 16 வயசு 15 16 17 வயசில் ஒரு 15 to 17 ரேஞ்சில் பெண்களுக்கு முடிஞ்சிடும். ஆண்களுக்கு ஒரு 18 வயசு வரைக்கும் அது இருக்கும். ஸோ அதுதான் அந்த க்ரோத் பிளேட்டோட ஃபியூஷன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் க்ரோத் பிளேட் ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வளர்ச்சின்றது இருக்காது. ஸோ அவ்வளோதான், அந்த க்ரோத் பிளேட் இருக்கிற வரைக்கும் தான், எக்ஸ்ரேல அந்த க்ரோத் பிளேட் தெரிகிற வரைக்கும் தான் வளர்ச்சி இருக்கும். நம்ம இதுக்கு மேலே வளர மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்று ஏஜ் வைஸ், வயசு படி 18 வயசு தாண்டியாச்சுன்னா வாய்ப்பில்லை, 18 வயசுக்கு மேலே வாய்ப்பில்லை. ரெண்டாவது எக்ஸ்ரேஸ், சீரியல் எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்க்கையில் கால் கை இந்த மாதிரி இடுப்பு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த க்ரோத் பிளேட்டுன்னு இப்போ நான் மென்ஷன் பண்ண அந்த க்ரோத் பிளேட் வந்து ஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து ஃபைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபைசியல் ஃபியூஷன் அப்படின்னா அந்த ஃபைசிஸ் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரோத் பிளேட் அவ்வளோதான், இதுக்கு மேலே க்ரோத் இருக்காதுன்னு அர்த்தம். சில குழந்தைங்களுக்கு வந்து க்ரோத் பிளேட் சரியாக ஒர்க் பண்ணலை, க்ரோத் பிளேட்டும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஸ்டண்டடாக இருப்பாங்க, அதாவது வளர்ச்சி வந்து குன்றியவர்களாக இருப்பாங்க. அதுக்கு தான் போன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் புரதச்சத்து இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து டயட் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நம்ம புரதச்சத்து ரொம்ப கம்மியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா க்ரோத் இருக்காது. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தாலும் கால் கோணலாக வளரும். அதுக்கும் வந்து காரணம் வந்து ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிக்கெட்ஸ்ன்ற நோய் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சினால் வர்றது. அது முழங்கால் மூட்டு வந்து கோணலாக வளரும். ஸோ குழந்தைங்களுக்கு முழங்கால் மூட்டு கோணலாக இருக்குது, முட்டி இடிக்குது அப்படின்னா ஒரு தடவை விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்குமோ அப்படின்னு கால்சியமோ விட்டமின் டி செக் பண்ணி பார்க்குறதுல தப்பில்லை. ஸோ அதை கரெக்ட் பண்ணாலே மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்களுக்கு சரியாயிடும். ஸோ க்ரோத் பிளேட் மோஸ்ட்லி ஏன் வளரலை, க்ரோத் பிளேட் ஏன் வேலை செய்யலைன்றது தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி ட்ராமேட்டிக், அதாவது அடிபட்டு அதனால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப வளர வைக்கிறதோ இல்லை திரும்ப அது செய்கிறதோ கஷ்டம். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எபிஃபைசியோடேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா க்ரோத் பிளேட் அடிபட்டு ஒரு சைடு பாதிச்சிருக்கு, ஒரு சைடு நல்ல வேலை செய்யுது அப்படின்னா இந்த பக்கம் வளரும், ஒரு பக்கம் வளராது. ஸோ கை இப்படி கோணலாக வளர ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த வளர்கிற சைடை வந்து ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஒரு சில கொஞ்ச நாளைக்கு ஃபியூஸ் பண்ணிட்டோம், சில மாதங்களுக்கு, சம்டைம்ஸ் 1 இயருக்கு 2 இயர்ஸ்க்கு கூட அதை ஃபியூஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கை நேராகவே இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஜாஸ்தி வளருது, இந்த பக்கம் வளர்ச்சி குன்றி இருக்குது, இந்த பக்கம் ஜாஸ்தி வளருதுன்னா இங்கே எபிஃபைசியோடேசிஸ் பண்ணி விட்ருவோம். அப்படின்னா அது வந்து கை நேராகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃபார்மிட்டி கரெக்ஷனுக்காக வேண்டி இதை பண்ணி சம்டைம்ஸ் இந்த கை கோணலாவோ இல்லை கால் கோணலாவோ போகிறத தவிர்ப்போம். பெற்றோர்கள் வந்து குள்ளமாக இருக்காங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் ஜீன்ஸ் வந்து இட் மேட்டர்ஸ் அலாட். அதாவது கண்டிப்பாக அதனோட தாக்கம் குழந்தைங்களுக்கு இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற ஹெல்த் ட்ரிங்க்ஸ், இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நியூட்ரிஷனல் அவைலபிலிட்டிஸ், ஏன் வந்து அப்பா அம்மா வளர்ச்சி குன்றியவர்களாக இருந்தாங்கன்றது இந்த மாதிரி எல்லாமே ஒரு இதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே அதனால தான் ஜெனரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். முன்னே இருந்த ஜெனரேஷனை விட இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கொஞ்சம் டாலராக இருக்காங்க, அதனை விட அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் டாலராக இருக்குது. காரணம் என்னென்னா நியூட்ரிஷனல் அவைலபிலிட்டி வந்து கூடிக்கிட்டே போகுது. அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் ஒரு சைடு வந்து குழந்தைங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிட்டே போனாலும் நம்ம அடல்ட்ஸாக தான் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிட்டே போதே தவிர்த்து
ஆஸ் சச் குழந்தைங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்கூல்ஸ் ஆர் மேக்கிங் ஷூர் இப்போலாம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி குழந்தைங்களை வந்து இப்போது ஸ்கூல்லையும் இல்லை அவங்க வீட்லேயும் சரி குழந்தைங்களுக்கு நிறைய விளையாட்டு விஷயங்கள் இந்த மாதிரிலாம் ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்களோட வளர்ச்சியும் இப்போ ஜாஸ்தியாகிட்டே வரும். ஸோ அதனால் ஜென்ரேஷன் கேப் வைஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக வளர்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து நியூட்ரிஷனல் அவைலபிலிட்டிஸை பொறுத்து டெஃபினட்டாகவே அவங்க பெட்டர் ஆகிட்டு தான் வராங்க. பேரண்ட்ஸ் என்ன விஷயத்தில் அவங்க கவனிக்கணும் அப்படின்னா, குழந்தைங்க வளரும்போது அவங்களோட கால் கோணலாக இருக்கா, கால் சம்டைம்ஸ் வந்து வேல்கஸ் நீன்னு சொல்லுவோம், இல்லை வேரஸ் நீன்னு சொல்லுவோம், அதாவது முட்டி ரெண்டும் இடிக்கும், பாதங்கள் ரெண்டும் சேர்த்து வைக்கும்போது முட்டி ரெண்டும் இடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கலாம். அவங்களோட போன் ஸ்ட்ரென்த், வலி, எப்போ பாரு போன் பெயின்னு சொல்கிறாரு, எலும்பு வலிக்குது, கால் வலிக்குது. வளர்ச்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு சாதாரணமாகவே போன் பெயின் கொஞ்சம் வரும். அது க்ரோத் ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. அந்த க்ரோத் ஸ்பர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே நியூட்ரிஷனல் கரெக்ஷன், அதாவது ஃபுட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து ப்ரோட்டீன்லாம் கொடுத்தோம்னா அது பெட்டராகவே குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதையும் தாண்டி சில குழந்தைகள் வந்து வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா சம்டைம் நம்ம வந்து மினரல் டென்சிட்டியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், போன் மினரல் டென்சிட்டிலாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பயுமே கொஞ்சம் கவனிக்கணும்.